ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற இதயம் சீரியல்ல ஹீரோவோட ஃப்ரெண்டா நடிச்சிட்டு இருக்கிற நடிகர் சந்தோஷ் சமீபத்தில் தன்னோட ரசிகர்களோட கேள்விக்கு இன்ஸ்டாகிராமில் பதில் சொல்லியிருந்தாங்க. அதில் புதிய சீரியல்ல ஹீரோவை நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட இதயம் சீரியல்லேருந்து விலகுறேன் அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது சந்தோஷ் ஜீ தமிழ்ல பல சீரியல்களில் சின்ன சின்ன கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கன்னத்தில் முத்தமிட்டால் அப்படிங்கிற சீரியல் மூலமாக தான் ஹீரோவை நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனால் அந்த சீரியல் பெரிய அளவில் ஓடாமல் சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. சமீபத்தில் இவங்க ஜீ தமிழில் அண்ணா சீரியல் மற்றும் இதயம் சீரியல் இந்த 2 சீரியலையும் நடிச்சு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு அண்ணா சீரியல்லேருந்து சந்தோஷ் திடீர்னு வெளியேறிட்டாங்க. இந்த நிலையில் சந்தோஷ்க்கு புதிய சீரியலில் ஹீரோவை நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்குது. சீக்கிரமே அந்த சீரியல் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் அந்த சீரியல் சன் டிவிலையா விஜய் டிவிலையா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நிலையில் சந்தோஷ் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரசிகரோட கேள்விக்கு பதில் அளிச்சு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ரசிகர், நீங்கள் புதிய சீரியலில் ஹீரோவை நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா இப்போ நடிச்சிட்டு இருக்கிற இதயம் சீரியலில் தொடர்ந்து நடிப்பீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு சந்தோஷ், அது பாசிபிள் கிடையாது, ஏதாவது ஒன்றில் தானே கவனத்தை செலுத்த முடியும், அதனால இந்த சீரியல்லேருந்து விலகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் புதுசாக ஹீரோவை நடிக்கிற சீரியல் எப்போ வெளியாகும் அப்படின்னு இன்னொருத்தர் கேட்க, அதுக்கு சீக்கிரமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சந்தோஷ். இதயம் சீரியலில் ஹீரோ மற்றும் அவங்களோட ஃப்ரெண்டு 2 பேருக்குமே அதிகமான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில அழகான ஒரு பாண்டிங் இருக்குது. இதனால இவங்க இந்த சீரியல்லேருந்து விலகிறதுனால அது ஃபேன்ஸ் மத்தியில் வருத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் தொடர்ச்சியாக கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் மக்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.